பார்த்து விளையாடுங்க. யோ, அவன் இந்த வழியா தானே ஓடி வந்திருப்பான். எங்கனே போயிருப்பான் அவன்? யோ, இங்கதான் வந்திருப்பான். ஆமாண்ணே. சரி, நீ என்ன பண்ற? அந்த பக்கம் போய் தேடு. சரிண்ணே, நீங்க போய் பாருங்க. சிஸ்டர் அப்புறமா சாப்பிடுறோம். எல்லாம் நோட் பண்ணிடுங்க. வணக்கம் சிஸ்டர். என்ன சார்? எங்க கிட்ட இருந்து ஒரு குற்றவாளி தப்பிச்சு வந்துட்டான். அவனை பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரும் இங்க வரலையே. சரிங்க சிஸ்டர். ஹலோ. ஹலோ துர்கா, அங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் அது இந்த போரூர் தாண்டி ஒரு ஆசிரமம் இருக்குல்ல, அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி தான் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போன் ஆஃப் பண்ணி சிம் கார்டை தூக்கி வீசிருங்க. உங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீங்க இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரி, ஓகே, நான் நீ சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். சரிங்க, ஜாக்கிரதையா இருங்க. சரி துர்கா. இந்தா சாப்பிடு. வேண்டாம் எனக்கு. ஏன் வேணான்ற? பிடிக்கலையா? எனக்கு பசிக்கல. சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது. இத நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. யாருக்காவது கொடுக்கலாம். அங்கிள், சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. உங்களை பார்த்தா பசியில இருக்க மாதிரி தோணுது. என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இந்த சாப்பாட உங்க பொண்ணு கொடுத்த மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க. முடி இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த சாப்பாடு என்னோடது இல்ல, இன்னொரு பொண்ணோடது. அவ சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டா, அதுதான் உங்களுக்கு கொடுத்தேன். அங்கிள், உங்களுக்கும் இந்த சாப்பாடு கொடுத்தவங்களுக்கும் வரவு நீடிக்கும் போல. அதான் சாப்பாடுல முடி இருக்கு. வேற யாரோட முடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட தோணாது. உங்க பொண்ணோட முடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவீங்க. சிஸ்டர், மாப்பிள சூர்யா இப்படி எஸ்கேப் ஆவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிஸ்டர். இந்த பய தலைமறைவா எங்க பதுக்கி இருப்பான் சிஸ்டர்? இப்படி எஸ்கேப் ஆயிட்டானே. இது எல்லாமே அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். சூர்யா இருக்கிற இடம் கண்டிப்பா அவளுக்கு தெரியும். ஆமா சிஸ்டர். ஆனா சிஸ்டர், ஒரு பக்கம் சுண்டக்கா தேவிய காணும், இன்னொரு பக்கம் நம்ம மாப்பிள்ள போலீஸுக்கு பயந்து தலைமறைவா ஓடி போயிட்டான். இந்த ரெண்டு பேரும் திருப்பியே வராம இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு நல்ல லாபம். ஐயோ, மறுபடியும் போலீஸ் வந்துட்டாங்க போல. முதல்ல போய் யாருன்னு பார்ப்போம். வயித்துல புளிய கரைக்கிறாங்களே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? என் பேரு நந்தன். தினம் தினம் பத்திரிகையில இருந்து வரேன் சார். ஓ, எங்க மாதாஜியே நீங்க பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க அதானே? ஆமா, பேட்டி எடுக்க வெறுக்கையோட வந்திருக்கீங்க. எங்க கேமராவெல்லாம் காணும்? நான் பேட்டி எடுக்க வரல சார், விளம்பரம் சம்பந்தமா வந்திருக்கேன். விளம்பர சம்பந்தமாவா? ஆமா, என்ன விளம்பரம்? எதுக்கு விளம்பரம்? யார் கொடுக்க சொன்னா? குழந்தை காணாம போனது சம்பந்தமா விளம்பரம் கொடுக்கணும்னு என்ன வர சொன்னாங்க. இது துர்கா மேடம் வீடு தானே?
சார் இது இன்ஸ்பெக்டர் துர்கா மேடம் வீடு தானே சார்? அது நான் தான் வர சொன்னேன். வாங்க உள்ள வாங்க. அதான் அம்மா கூப்பிட்டாங்கல்ல, போங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி. பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட நான் கேட்டிருந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க மேடம். ரெடியா வச்சிருக்கேன். ஹாசினி கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா? இதோ எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ரெடியா வச்சிருப்பா போல இருக்குது. இதோ இந்த துர்கா இந்தாங்க. இதுல குழந்தையோட Okay, madam. போட்டோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே மேடம். ஓகே மேடம், முதல் பக்கத்திலே நான் போட்டோவை போட சொல்லிடுறேன். பேப்பர்ல விளம்பரம் வந்ததும் எங்க தேவி திரும்ப கிடைச்சிருவாள்ல? தமிழ்ல எங்க பேப்பர் தான் மேடம் சர்க்குலேஷன்ல நம்பர் 1. டெய்லி 1 கோடி பேர் படிக்கிறாங்க. வீட்டுக்கு 2 பேரு, தெருவுக்கு 50 பேரு, ஊருக்கு 1000 பேரு. அப்படி பார்த்தா உங்க குழந்தைய பார்த்த 100 பேராவது இந்த விளம்பரத்தை பாத்துருவாங்க. அதுல 10 பேராவது போன் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க, நிச்சயம் உங்க குழந்தை கிடைச்சிடும் மேடம். நான் கிளம்புறேன் மேடம். நாளைக்கு காலையில எடிஷன்ல உங்க விளம்பரம் வந்துரும். நாளைக்கு 12 மணிக்குள்ள குழந்தைய பத்தின தகவல் வந்துரும். இல்ல குழந்தைய வந்துரும் மேடம். எனக்கு ஓகே தாங்க. தேங்க்யூ சோ மச். சரி நான் வரேன் மேடம். ம்.